ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு காரசாரமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஜாரில் சீரகம் போட்டுக்கோங்க, அது கூடவே ஓமம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு அதை இலையை மட்டும் உருவி போட்டுக்கோங்க. பூண்டு நிறையா உரித்து அந்த பூண்டையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு காரத்துக்கு மிளகா வத்தல் போடுங்க. போட்டுட்டு உப்பையும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கல்லுப்பு போடுறதுனால இதிலே சேர்த்து அரைச்சி போட்டுடுறேன். தூள் உப்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மாவில் சேர்த்துக்கிட்டாலே போதும். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடுங்க. இது நல்லா மையாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு கை அரிசி மாவையும் போட்டு இந்த அரைச்ச விழுதையும் போட்டு அதை நல்லா பிசைங்க. அதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா அதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் மாவு யூஸ் பண்ணாமல் கொஞ்சோண்டு எண்ணெயை மட்டும் லைட்டாக தொட்டு அதை வச்சு இப்படி சப்பாத்தி கட்டையில் உருட்டினதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு பீஸ் போட்டுக்கோங்க. போட்டு அந்த பீஸ் ஒன்றா எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஈவினிங்கில் டீயோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரவுமே அவங்களுக்கு புதுசாக நம்ம செஞ்சு கொடுக்குறதுனால சாப்பிடுவாங்க. நல்லா இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், புது டிஷ்ஷாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு. இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதுனால மைதாலாம் நான் இதில் யூஸ் பண்ணல. இதை ஒன்றா பீஸாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் எடுத்து வச்ச பீஸை போட்டு அதை நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு, உடனே திருப்பி போட்டுறாதீங்க, உடஞ்சிருப்போது. நல்லா வெந்த அப்புறம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை நல்லா திருப்பி போட்டு நல்லா முருகலாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா இந்த டிஷ் ரெடி ஆகிடும். நான் இது வெள்ளை கலர் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு முருகலாக வச்சு எடுத்திருக்கேன். அப்படின்னா தான் இது இந்த மழை காலத்தில் நாற்று போகாமல் இருக்கும். இது நீங்கள் 2-3 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.